ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளில் கூட உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க ஒரு தருணம் நீங்கள் கொடுத்தீங்களே, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த பூமியில் பிறந்திருக்கிற மனிதனுடைய வாழ்நாள் குறுகினது ராஜா, சஞ்சலம் நிறைந்தது. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் பரலோகத்தை பார்க்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வருகிறதான அந்த பலத்தினால் இடைகட்டப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாளில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஆவியானவர் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசிக்கிறது போல, இந்த கீழான பாதாளத்தை விட்டு விலகணும்னா நம்ம தேவ சமூகத்தில் உன்னதத்தை நோக்கி பார்க்கணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஒவ்வொரு நாளும் பாதாளம் எப்படி நம்மளை மேற்கொள்ள வருது, ஆனால் பரலோகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது, உன்னதத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் ஒரு விவேகியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் எப்படி இருக்கிறோம் என்பது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இல்லாமல் எத்தனையோ பேர் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், நரகத்துக்கு தள்ள வல்லவர் என்று சொல்லி நான் வேதத்தில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்போ இன்னைக்கு இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்துக்கு போகிற ஒவ்வொரு ஆத்துமாவுடைய நிலைமை என்ன தெரியுமாங்க? அந்த புழு சாகலையாம், அவங்களுடைய அக்கினி அவியாமல் என்று சொல்லி வேதத்தில் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 44 நாம் வேதத்தில் எடுத்து நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, இன்னைக்கு ஒரு வேளை இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் அப்பா பாதத்தில் ஜெபித்து உட்கார்ந்து ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் அனுதினமும் வாசித்து தேவனுடைய பாதத்தில் நம்ம உபவாசித்து காத்திருக்கும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் நுழைய முடியும். இல்லைன்னா இந்த பூமியில் அநேக நேரம் பாதாளம் நம்மளை மேற்கொள்ள பார்க்குது. எப்படியெல்லாம் பாதாளத்தினுடைய வல்லமையில் ஜனங்க அகப்படுறாங்கன்றத சில வேத சத்தியங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளையே, துன்மார்க்கன் கர்த்தருடைய சந்நிதியில் அவன் ஆண்டவருடைய பாதத்துக்கு வர முடியாது. துன்மார்க்கனும் தேவனுடைய வார்த்தையை மறக்கிறவர்களும் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள் என்று சங்கீத புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையை, துன்மார்க்கர் எப்படி ஜீவிக்கிறாங்களாம்? பைபிளில் யோபு புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அவங்க இந்த பூமியில் ஒருவேளை பெரிய அளவுக்கு அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உதாரணமாக அவங்களுடைய வாழ்க்கையானது, அவங்களுடைய மாடு சினை அழியல, அவங்களுடைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டுறாங்க, குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது. ஆனால் பைபிள் சொல்லுது, அவங்களுக்கு தேவன் கொடுக்குற மிலாறு கிடையாது, அவங்களுக்கு தேவன் தருகிறதான உபத்திரவங்கள் கிடையாது. அப்படி ஜாலியாக வாழ்கிறாங்க, குதிக்கிறாங்க, பாடல்களை பாடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் அதே யோபு 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு சன பொழுதில் பாதாளத்துக்குள்ளாக அவங்க இறங்குகிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, இந்த பூமியில் துன்மார்க்கன் என்பது தேவனை மறக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை மறக்கிறவங்க, ஆண்டவரை ஒருவேளை அதை மறுதளிக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடாத ஒரு ஜனங்களை தான் துன்மார்க்கர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு பாதாளம் என்று விரிவாய் தன் வாயை திறந்திருக்கிறதாம், மட்டில்லாமல். தேவனுடைய பிள்ளை, அது ஆழமானது பாதாளம். அப்போ தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எத்தனை நாள் வேத வசனங்களை நாம் மறந்து ஜீவிக்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உபாகமம் 17ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம், அனுதினமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டுமா? தேவனை நாம் தேட வேண்டுமா? அப்போ தேவனை தேடாத உங்களுடைய வாழ்க்கை நரகத்தில் தள்ளப்படுகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீ ஆண்டவரை தேடுகிறாயா? வேத வசனங்களை எடுத்து நீ வாசிக்கிறாயா? நம்ம தேவனுக்கு முன்பாய் நான் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி எப்போது விழித்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று அல்லவா ஆண்டவர் லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேத வசனங்களையும் மறந்துடுறோம். அநேக நேரங்களில் தேவனை தேடுகிறதிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே முதலாவது தேவ சமூகத்தில் ஆண்டவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆனால் ஆண்டவர் விசேஷமாக எல்லா கிருபைகளினாலும் தேவன் நம்மை மூடி மறைக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் யோபு புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 19ல் வாசிக்கிறோம்,
பாவிகளை பாதாளம் பட்சிக்கிறது என்று சொல்லி. பாவிகள் நமக்கு தெரியும், பாவம் எப்படி உள்ள நுழையுது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா ஆதாம் ஏவாள் அவங்க சிருஷ்டிக்கப்படும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக தான் சிருஷ்டித்தார். அவங்க பாவம் செய்யாதவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய கற்பனைக்கு அவங்க கீழ்ப்படியாத பொழுது தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில் பாவம் உள்ளே பிரவேசிக்கிறதையும் தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவங்க தள்ளப்படுகிறதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியலைன்னா அதுதான் உன் வாழ்க்கையில் பாவமாய் மாறுகிறது. கட்டளைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, செவி கொடுக்கறதில்ல. தேவன் எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லை என்றால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. சிறுவில் ஜனங்களுக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக நேரம் முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் வேதனைப்படுகிறார், உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பாருங்க, பாவம் பின்தொடருகிறது. பாவத்தை அறிக்கையிடுறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட போதிலும் கூட அந்த ரத்தத்துக்குள்ள நம்ம எப்போதுமே அந்த வல்லமையை நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருந்தால் மாத்திரமே, கிருபை கீழ்ப்பட்டிருந்தால் மாத்திரமே பாவம் நம்மளை மேற்கொள்ள மாட்டாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அனுதினமும் பரிசுத்தமாய் வாழணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். ஒருவேளை ஒரு நாள் நீ ஆண்டவருடைய சந்நிதியை விட்டு விலகி போவாயானால், அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நீ செய்ய ஆரம்பிப்பாயானால், வேதத்தில் இயேசுப்பா சொல்லியிருக்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாம நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் தேவன் மேல அன்பு இல்லாம இருப்போமானால், உலகத்தில் அன்பு கூறுவோமானால், தெய்வ பிள்ளையே நம்ம பாவத்தில் தான் இன்னும் இருக்கிறோம். அப்ப பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அது பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது நீங்க பைபிள் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா, இன்னைக்கு மனிதனுடைய உள்ளத்துல துக்கம் நிறைஞ்சி காணப்படுது. பைபிள் சங்கீதம் 88 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் ஆத்துமா துக்கத்தினால நிறைந்திருக்கிறது, பாதாளத்துக்கு சமீபத்தில் இருக்கிறேன் என்று. தேவப்பிள்ளையா, அப்போ உங்க வாழ்க்கையிலையும் கூட துக்கம் இருதயத்தை நிரப்புகிறதா? யோசிங்க. அந்த வசனம் சொல்லுது, என் ஆத்துமா துக்கத்தினால நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆத்துமா இயேசுப்பாவுடைய வார்த்தையினால் நிறையணும். அவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால் நிறையணும். அவர் கொடுக்கிறதான அபிஷேகத்தினால இருதயம் ஆத்துமாவை நிறையணும். பாருங்க, இருதயத்துக்குள்ள எத்தனை துக்கம், இன்னைக்கு எத்தனையோ கவலை மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பூமியில். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. அவர் நமக்கு பாரம் சுமத்துகிற தேவன் அல்ல. அன்றைக்கி சபைக்கு ஆண்டு ஒரு விசேஷமாக சொல்லும்போது கூட, பரிசுத்த ஆவியானவர் பாரமான காரியத்தை உங்கள் மேலே சுமத்தாதபடி என்றல்லவா ஆவியானவர் பவுல் மூலமாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி யோசித்து பாருங்கள், அநேக நேரங்களில் பல பாரங்களை மனசில் வைக்கிறோம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகள் மனம் திரும்பலையே, கணவன் அன்புக்குள்ளே வரலையே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம வீட்டில் இல்லையே, பிள்ளைகளுடைய திருமணம், இதை குறித்தெல்லாம் நிறைய நேரங்கள் பாரம் நம்ம உள்ளத்தை வந்து அப்படியே ஆழ்த்துது. அதனால் என்ன நடக்குது, நம்ம உள்ளம் கர்த்தருடைய பிள்ளையை வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க முடியல. கடைசியில் பாதாளத்துக்கு பக்கத்தில் போயிடுறோம். அருமையான யாக்கோபு வாழ்க்கையில் கூட யோசேப்பை அவன் காணும். யோசேப்பு இல்லைன்னொன்னே அவன் சொல்கிறான், நான் துக்கத்தோடையே நான் பாதாளத்தில் இறங்குவேன். பரிசுத்தவான்கள் அப்படி துக்கத்தோடு இருப்பது தேவ சுத்தம் அல்ல. ஆனால் ஆண்டவர் யாக்கோபு துக்கத்தோடு பாதாளத்தில் இறக்கலை, அவனுடைய உள்ளத்தில் இருந்ததான துக்கத்தை தேவன் மாற்றுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இல்லையா கூட அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், இசபெல் நிமித்தம் அந்த சூரிய செடியின் கீழே படுத்து துக்கத்தோடு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை அப்படியே துக்கத்தோடு எடுக்கலை, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான துக்கத்தை தேவன் மாற்றுகிறார். தேவ பிள்ளையை, நீ துக்கத்தோடு தெரிவது தேவ சித்தம் அல்ல. தாவீது அப்படித்தானே சொல்கிறான், நான் ஏனப்பா இந்த துக்கத்தோடு திரிவதானாமுடைய சித்தம் இல்லை. தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் உன் முகத்துக்கு ரட்சிப்பும் ஆனவராய் உன் மத்தியில் இருக்கிறத நீ மறந்துடாத. கர்த்தர் உன் துக்கம் நீங்கி, உன் துக்கத்தெல்லாம் நீக்கி நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று அல்லவா வாக்கு கொடுத்திருக்கிறான். பால் நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிற தேவன். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். முள்ளுகளுக்கு பதிலாக, காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி உண்டாகும் என்று அல்லவா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். அப்போ நமக்குள்ள இருக்கிறதான துக்கத்தை கர்த்தர் பாதத்தில் நம்ம வைப்போமானால் தேவன் பார்ப்பார். துக்கத்தை கர்த்தர் பாதத்தில் வைத்தோமானால் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை ஆதரிக்கிறவர் என்று சொல்லி. ஆகவே இந்த துக்கத்தோடு நம்ம பரலோகத்துக்கு நம்ம போகவே முடியாது. தெய்வ பிள்ளையே, முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால இருதயம் நிரப்பப்படணும், வசனத்தினால் நிரப்பப்படணும். அவர் பாதத்தில் நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை விசேஷமாய் கர்த்தாவே உமது வார்த்தையினால் நிரப்பும் என்று சொல்லி நம்ம துக்கத்தை கர்த்தர் பாதத்தில் ஊற்ற கற்றுக்கொள்வோமானால், அன்னால் துக்கத்தோடு இருந்தா, மனக்லேசத்தோடு இருந்தா, ஆனால் அப்படியே அவர் தெய்வ சமூகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் இருதயத்தை ஊற்றுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
துக்கம். தேவ ஜனமே, அப்போ நீ இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் இந்த துக்கத்தோடு திரிவது தேவ சுத்தம் அல்ல. துக்கம் நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போகுது. ஆகவே இன்றைக்கு யாராயிலும் இந்த செய்தியை துக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதான அந்த சந்தோஷம், பரலோக சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து திரிகிறாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் எத்தனையோ பேருடைய உள்ளங்களில் இல்லை. தெய்வ பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறதான சொல்லி முடியாத அந்த மகிழ்ச்சியினால், 1 பேதுரு 1:8 சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சியினால் கர்த்தர் உன்னை இடைகட்ட ஆசையோடு நிற்கிறார். ஆகவே இன்றைக்கு அப்பா கையில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் உன் துக்கம் நீங்கி ஆண்டவர் உன்னை சந்தோஷத்தினால இடைகட்ட வல்லவர். பாதாளத்தின் வல்லமைக்கு உன்னை தேவன் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாத. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் 4வதா நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் ஒரு ஆத்மா வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? பல காரியத்தில் இன்னைக்கு சத்துரு பல விதத்திலும் அவங்க வாழ்க்கையில் துதிக்க முடியாதபடி பல போராட்டங்களை கொண்டு வந்து விடுகிறான். ஆகவே தான் சங்கீத புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. பாதாளம் ஆண்டவரை துதிக்காதான், மரணம் கர்த்தரை நினைவுகூராதான், போற்றாது. இதே வார்த்தை தான் ஏசாயா 38ஆம் அதிகாரம் 18 நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனமே, ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நீ கர்த்தருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்த நீ வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் சிந்தையும் இருதயத்தையும் வந்து மூடிக்கொள்ளுமா. ஆனால் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைங்க நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோமா? யோபு எல்லாத்தையும் இழந்து போன பதில் கூட துதிக்க கற்றுக்கொள்றார். யோசிங்க, அவர் தன்னுடைய நாவினால பாவம் செய்யவில்லையா? தெய்வ பிள்ளையே, தேவனென்று ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருப்போமானால் நம்ம இருதயம் என்ன தெரியுமா? இருளடைந்துருங்க. ஆகவே இன்றைக்கு கர்த்தர்ட்ட எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு நீங்கள் தாங்க. சங்கீதம் 142ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கூட எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. என் ஆத்துமாவை ஆண்டவருடைய பிள்ளையை காவலுக்கு நீங்களாக்கும். அப்படி நீங்களாக்கும் போது தான் என்ன செய்வோம்? துதிக்க முடியுங்க. நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அப்போ தேவ சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தணும். பலியாகிய ஸ்தோத்திர பலியாகிய காளையை நம்ம தேவனுக்கு செலுத்தும் போது தேவன் அப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமா இருக்கிறாராம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவனுக்கு என் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன் என்று சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளையை நீ கர்த்தருக்கு நன்றி சொல்ல நீ ஆரம்பிச்சிட்டனா உன் ஜீவியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை உன்னால் பார்க்க முடியும். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ துதிக்க கற்றுக்குங்க. துதிக்க ஆரம்பிக்கும் போது பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. எந்த நேரம்? ராத்திரி நேரம், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமை. அந்த நேரத்தில் துதிக்க ஆரம்பிக்கும் போது அஸ்திபாரங்கள் அசைகிறது. அங்கு இருக்கிறதான அந்த தலைவனை ஆண்டவர் தொடுகிறார். தெய்வ பிள்ளையை மற்றவங்களுடைய கட்டுகளும் அறுக்கப்படுது. நீங்கள் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைங்க துதிக்காம துக்கத்திலே நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது கர்த்தர் ஒரு நாள் விரும்புவதே கிடையாது. அப்போ பாதாளம் என்ன செய்யுது? நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. பாதாளத்தின் வல்லமைக்கு ஆண்டவர் உன் ஆத்துமாவை தப்புவிக்க வேண்டுமானால் துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, அதே ஏசாயா புஸ்தகம், தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. குழியில் இறங்குறவன் சத்தியத்தை தியானிப்பதே இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கை குழிக்குள்ள இறங்குறாங்க. என்ன குழி? மரணக்குழி. ஆண்டவன் நமக்கு வேத வசனத்தை அவர் தன்னுடைய மகத்துவமாக அவருடைய வாய் சொல்லிய வேத வசனமாக நம் கையில் இன்னைக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். வானமெல்லாம் அழியும், பூமியெல்லாம் அழியுங்க. ஆனால் இந்த வேத வசனத்தினுடைய ஒரு சின்ன உறுப்பு கூட அழியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழியாத ஒழியாத அந்த வேத வசனங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். வாசிக்கிறது வேற, தியானிப்பது வேற. தேவனுடைய வசனங்களை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். நீங்கள் சொல்லலாம், எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. என்ன வேலை இருந்தாலும் நம்ம இருதயத்துக்குள்ளாய் இந்த வேத வசனம் நாட்டப்பட வேண்டும். அந்த இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் அருளின வேதம் இருதயத்துக்குள்ளே இருக்கணுங்க. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் தலைமாட்டில் பைபிள் இருக்குது, கையில் பைபிள் இருக்குது, ஆனால் வசனம் இந்த இருதயத்துக்குள்ளே வரல. கர்த்தருடைய பிள்ளையை, தேவனுடைய பிள்ளை பொல்லாங்கன் தொடாமல் இருக்கணும்னா இந்த வேத வசனத்தின்படி தன்னை என்ன செய்யணுமா? காத்து கொள்ளணுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளையை இந்த வசனத்தினால
பிசாசை ஆண்டவராகிய இயேசு ஜெயிக்கிறார். ஆனால் இந்த வேத வசனம் இல்லாதனால தான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய நேரங்களில் அந்த பாதாளம் நம்மளை என்ன செய்து மேற்கொள்ளுது. வசனம் இல்லை. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணிக்கொண்டே இரு, அப்போது நீ செய்கிற காரியமெல்லாம் உனக்கு நான் வாய்க்க செய்வேன். 31 ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்கு அந்த வேத வசனத்தை அவன் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். தெய்வ ஜனமே, இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை அதுதான். நீ வேதத்தை நேசிப்பாயானால் உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டுங்க, நதியளவு சமாதானம். இந்த கற்பனைகளுக்கு நீ கவனிக்கல. ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கையில் உன்னை நீ அர்ப்பணிப்பாயானால் கர்த்தர் உன்னையும் கூட அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் அவனை மாற்ற முடியும். தேவ ஜனமே, இந்த நாளில் கூட கர்த்தர் கையில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா? அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் நீதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கூட எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளையானவனாக இருந்தால் அவனை என்ன செய்யணும்? மதீனம் போக தண்டனையின் பிறம்பினால அவனை என்ன செய் திருத்து. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தெய்வ பிள்ளையை அவனுடைய ஆத்மாவை பாதாளத்துக்குள்ளே நம்மளே கொண்டு போகிறோம். ஒருவேளை பிள்ளையை நம்ம தண்டிக்கும் போது அந்த பாதாளத்துக்கு அவனை என்ன செய்ய முடியுமா? தப்புவிக்க முடியும் என்று சொல்லி இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்குறோம். இந்த காலத்தில் அதுவும் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்க மறந்துடுறோம். கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டாருன்னா அந்த பிள்ளையின் மேலே தான் ரொம்ப பாசம் நேசம் எல்லாம். கர்த்தரை குறித்த அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரு ஃபீடிங் கொடுக்கும்போதே கர்த்தருடைய பாடலை பாடணும். அந்த குழந்தை உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கண் அதன் மேலே இருக்கிறது என்பதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி யோசிங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருவேளை படிப்பறிவு இருக்கலாம், ஆனால் தேவனை குறித்ததான அறிவு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். பெரிய பட்டம் பின்னாடி இருக்கலாம், ஆனால் அந்த பட்டம் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. பைபிள் ஐஸ்வர்யம் அந்த உலகத்தில் அனுதினமும் சம்பிராயமாக வாழ்ந்தான். ஆனால் நீங்கள் யோசிங்களேன், சம்பிராயமாய் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை முடிவு அந்த நரகத்தில் வாழ்க்கையில் வேதனைப்படுகிறான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ தெய்வ பிள்ளையே, இந்த பூமியில் ஒரு வேளை சம்பிராயமாய் வாழலாம். நீங்கள் யோபு 21ஆம் அதிகாரம் 13 கூட வாசிங்க. நாட்களெல்லாம் செல்வவான்களாய் நாட்களை போக்குறாங்களாம். ஆனால் ஒரு சன பொழுதில் வாழ்க்கையில் செல்வம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், எதுவுமே பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இந்த வேதம் ஒன்று தாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை ஒரு தாய் போதிக்கிறது கிடையாது. ஒரு தகப்பன் சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு பைபிளில் வாசிக்கிறோம், ஆனால் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்வது கிடையாது. வேத வசனங்களை அனுதினமும் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். வசனங்கள் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளையை ஆத்மா வாழாதுங்க. மதீனத்தில் அவங்களுடைய இருதயம் அப்படியே நிறைஞ்சிருக்கும். ஆகவே இன்னைக்கு சாதாரணமாகவே பாருங்கள், கர்த்தர் தான் நேசிக்கிற புத்திரன் எவனோ அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சிட்சை இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் இருக்குது. இன்னைக்கு கடினமான உபதேசத்தை ஒரு பாஸ்டரோ ஊழியக்காரனோ கொடுக்கும்போது இன்னைக்கு ஜனங்க அதை விரும்புவதே கிடையாது. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க? ஆனால் தேவ ஆவியானவர் தான் தன்னுடைய பிள்ளைகள் வாயில் இந்த வார்த்தையை வைக்கிறார் என்பதை நிறைய நேரம் மறந்துடுறோம். பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தருக்கேற்ற சிட்சையில் வளருங்கன்னு தான் பைபிளை வாசிக்கிறோம். ஆனால் இன்றை யோசித்து பாருங்க, தெய்வ பிள்ளையை இந்த கீழான பாதாளத்துக்குள்ள ஆளா என்று வாயை திறந்திருக்கிற அந்த பாதாளத்துக்குள்ள ஏராளமான ஜனங்க போயிட்டே இருக்கிறாங்களே. பாதாளமும் அழிவும் திருப்தி ஆவதில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அழிவில்லாத தெய்வ பிள்ளையை ஒரு நித்தியத்துக்கு போக வேண்டுமானால் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த பூமியில் இருக்கிற அந்த நாட்களில் என்ன இஷ்டத்துக்கு வாழ அல்ல, என் பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு வளர்க்க அல்லப்பா. அப்பா அவங்களை கர்த்தருடைய போதனையில் நடத்த, அவங்களை கர்த்தருக்கேற்ற ஒரு சிட்சையில் நடத்த எனக்கு கிருபத்தாங்க நீ கண்ணீரோடு ஜெபிப்பாயானால் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, இந்த பாதாளம் நரகமானது நித்திய அழிவானது இந்த பூமியில் மனுஷனுக்காய் உண்டாக்கப்படலை, அது பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் அந்த பாதாளத்தினுடைய அழிவுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவரை நேசிக்கல, கர்த்தர் மேலே அன்பு காட்டலை. ஆண்டவர் சொல்றார், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு என்ன நீ நேசி, இயேசுவை
ஆத்மாவை நேசிக்கலையே, ஏசப்பாவை நேசிக்கலையே, நீ உலகத்தை நேசிக்கிற, எத்தனையோ காரியத்தை நேசிக்கிற, உன் பிள்ளையின் மேல அவ்வளவு அன்பு, பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைக்காகவே ஒரு இரவும் பகலும் நீ ஓடிட்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, ஏசப்பா பாதத்தில் உட்கார்ல நித்திய நரகத்துக்கு போய் விடாதபடி, நித்திய அழிவுக்கு நேராய் போய் விடாதபடி, அகால பாதாளத்துக்குள்ள அழிந்து நம்ம நிர்மூலம் ஆய்விடாதபடி தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனும் அல்லேலூயா வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையே அந்த அழிவுக்கு நேராய் போனா அவனை மீட்க முடியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய கையில பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகளை உடையவராய் இந்த நாளில உன் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த அழிவு வாழ்க்கையில வராமல் இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதன் மேல் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள மாட்டாது என்று அப்பா சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில கத்துட்ட கண்ணீரோடு நம்ம கேட்க போறோம். தேவன் நம்ம மத்தியில பெரியவராய் நின்று கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளை, கடைசியா ஒரு வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ சமூகத்தில் ஒருவேளை நீ பக்தியோடு ஜீவிக்கலாம், நானும் மந்தையில ஒரு ஆடு என்று நான் சொல்லலாம். ஆனா பைபிள்ல தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிற ஒரு காரியம், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ரெண்டு வகையான ஆடு நிற்கும். ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. தேவ பிள்ளையே, இந்த செம்மறி ஆடும் வெள்ளாடும் எப்படி நிற்குமா? நானும் அநேக காரியம் செய்தேன், இயேசுப்பாவுக்காய் நிறைய செய்தேன். ஆனா வெள்ளாடை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வியாதியோடு இருந்தேன், நீ என்னை பார்க்க வரல, நான் சிறைச்சாலையில் இருந்தேன், பசியோடு இருந்தேன், நீ எனக்கு வந்து உதவி செய்யல. ஆனா செம்மறி ஆடை பார்த்து சொல்லுவார், நீ இவைகளெல்லாம் நீ எனக்கு செய்தபடினால, என் காரியத்தை நீ செய்தபடினால, மற்றவர்களுக்கு நீ உதவி செய்தபடினால, மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணினதான உலக தோற்றம் முதல் உண்டு பண்ணினதான அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி என்று உன்னை அழைக்கிற ஒரு நாள் வரும். ஆகவே இந்த நாளில கர்த்தர் கையில நம்மை அர்ப்பணிக்க போறோம். என்று மரணம் வருமா நமக்கு தெரியாது, எந்த நாள் கடைசி நாளா நமக்கு தெரியாது. தேவ பிள்ளையை, அந்த 4 குஷ்டரோகிகளும் அவருடைய சரீரம் அழுகி போன நிலைமையிலும் இந்த நாளில நான் போய் நற்செய்தி அறிவிக்கணும், சொல்லாவிட்டால் குற்றம் என்மேல் சுமரும் என்று சொல்லி அல்லவா சொன்னாங்க. இந்த நாளில கர்த்தர் கையில நாம் அர்ப்பணிக்க போறோம். எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. கெட்டு போனதை ரட்சிக்கவே தெய்வகுமாரனா இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே எந்த நாளில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, இன்றைக்கு அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறதான பாவத்துல எனக்கு ஒரு விடுதலை தாங்க, பாவத்தை உன்னை வாழ்க்கையில விசேஷமாய் கழுவ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே அனுதினமும் வாழ்க்கையில பாவம் உன்னை ஒருவேளை பின்தொடருமானால் அதிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே, இந்த ரத்தத்துக்குள்ள உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயானால், நீ ஆண்டவருடைய கையில உன் வாழ்க்கை அர்ப்பணிப்பாயானால், ஆண்டவராய் இயேசு இந்த நாளில உனக்காய் சிந்தின ரத்தத்தினால உன் பாவங்களை கழுவி பாவத்தின் மேல ஒரு ஜெயத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவர். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கையில நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் அருமையான இந்த நாளில அப்பா உம்முடைய செய்தியை கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக கண்ணீரோடு நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் வசனத்தின்படி ஆத்துமா அறிவை தாங்கப்பா. ஆத்துமா அறிவில்லாம எத்தனையோ ஜனங்கள் கர்த்தாவே அகால பாதாளத்துக்கு நேராய் போறாங்க. அவருடைய ஆடம்பரமோ அவருடைய கர்த்தாவே செல்வமோ ஆண்டவரே தகப்பனே இந்த பயங்கரமான ஒரு பாதாள குழிக்கல்லவா போய் கொண்டிருக்கிறது ராஜா. நித்திய நரகத்துக்கு போய் விடாதபடி, நித்திய அழிவுக்கு போய் விடாதபடி, நித்திய தகப்பனே அப்பா எரி அக்கினி கடல்ல தள்ளிப்பட்டு விடாதபடி அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாளில தொடுவீராக. பயப்படுகிறவன், அவிசுவாசி, ஆண்டவரே விபச்சாரக்காரன், ஆண்டவரே தகப்பனே ஏசப்பா யாரானாலும், ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற யாரானாலும் இருதயத்துக்குள்ளாய் ஒருவேளை இச்சையோடு நிற்கிற அப்பா ஒரு மனிதனும் கூட தகப்பனே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொன்னீர்களவா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரே தகப்பனே அப்பா உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பின் தொடருகிற அப்பா எல்லா பாவத்துல எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவீராக தகப்பனே. இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே பாதாளத்தின் வல்லமைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை தப்புவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஆத்துமா ஒருவேளை தகப்பனை யாக்கோபை போல நான் துக்கத்தோடு இந்த பாதாளத்தரை இறங்குவேனோ என்று அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே, யாக்கோபு ஆண்டவரே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி செய்தியை கேட்டு அவருடைய தகப்பனை ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது போல இந்த செய்தியின் மூலமாய் உமது பிள்ளைகளுடைய ஆவியை கர்த்தர் இந்த நேரத்தில் உயிர்ப்பிப்பீராக. பாதாளத்தின் வல்லமை பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி விடுதலை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளை கர்த்தாவே
சிற்றை செய்யும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு தாயின் தகப்பனும் எடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை கத்தருக்கேற்ற போதனையில நடத்த உதவி செய்வீராக. உம்மை பார்க்கிற பிள்ளைகளை நேசிக்கிற இருதயங்கள் இயேசுவின் நாமத்தால மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனங்களை கருத்தாய் வாசித்து வேத வசனத்தின் மூலமாய் வருகிற ஜெயத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா சேஷித்த காரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடுவதாக உம்முடைய ரத்தத்தினால பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத விடுதலையை கொடுத்து அந்த ரத்தத்தினால வருகிற ஒரு ஜெயத்தை பிள்ளைகள் இந்த நாளில பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதியை நமக்குமே எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.